ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்கத்தக்கதான ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஊன்ற கட்டக்கூடியதாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கத்தக்கதான வார்த்தை இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். நீதிமொழியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். மீண்டும் படிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த நேரத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தருடைய நாமம். இயேசுவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் எல்லாருடைய கால்களும் முழங்கத்தக்கதான நாவுகள் அறிக்கை செய்யத்தான அந்த நாவு, அந்த ஒரு வார்த்தை, அந்த காரியங்கள் துருகமாக இருக்கிறது. அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்குது. ஆகவே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. துருகம் என்று சொன்னால் ஒரு பதுங்கி தங்கி இருக்கிறதான பாதுகாப்பாக இருக்க இடம்தான் துருகம் என்று சொல்வார்கள். அந்த துருகத்துக்குள்ளாக சென்று விட்டால் விரோதி படையோ எனிமீஸ் யாரும் வந்து நம்மை தாக்க முடியாதபடிக்கு பாதுகாப்புக்குள்ளாக இருப்போம். அதுதான் தேவன் சொல்லுகிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்ம சுகமாக, ஆரோக்கியமாக, பலனாக, நல்ல ஒரு தைரியமாக இருக்க வேண்டும்னு சொன்னால் கர்த்தருடைய பலத்த துருகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் அதோடு கூட அவர் சொல்லுகிறார், அதற்குள் ஓடி அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் சுகமாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு சரீர சுகம் கிடைக்கும், ஒரு ஆவிக்குரிய சுகம் கிடைக்கும், ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே அந்த பலத்த துருகத்துக்குள்ளாக ஒரு நீதிமான் உள்ளே சென்று அவன் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிற வேளையில் அவனுக்கு சுகம் கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறேன், நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் பலத்த துருகம் ஐயா. உம்முடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமம்தான் ஆண்டவரே இயேசுவினுடைய நாமம். அந்த நாமத்தை நாங்கள் அண்டி அதிலே ஓடிப்போய் நாங்கள் ஒளிந்து கொள்ள, அதில் தங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. உங்களுடைய முழு பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய பலத்த துருவத்துக்குள் தங்கியிருப்போம்.